மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால். மறந்திடாதிருக்க சிலுவையிலே மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. அளவில்லாத அன்பு நம் இயேசுவின் அன்பு. அந்த அன்பு ஒரு அதிசயமான அன்பு. அந்த அன்பிற்கு ஆழம் அகலம் நீளம் எந்த எல்லையும் இல்லாத அன்பு, கள்ளமில்லாத அன்பு. அது நம்மீது கருணையை பொழியும் அன்பு. அதுவே சிலுவையில் கல்வாரி மலையில் தொங்கிய அந்த அன்பு. அளவில்லா அன்பு அதிசய அன்பு, ஆழமகலம் நீளம் எல்லை காணா அன்பு. அளவில்லா அன்பு அதிசய அன்பு, ஆழமகலம் நீளம் எல்லை காணா அன்பு. களங்கமில்லா அன்பு கருணை சேரன்பு. கல்வாரி மாலையெங்கும் கதறிடும் அன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. எனக்காக மனுவுரு தரித்த நல்ல அன்பு. ஆம் மக்களே, நமக்காக மண்ணுலகில் மனிதனாக கடவுளே இறங்கி வந்த அந்த உயர்ந்த அன்பை என்னென்று சொல்வோம். அது மட்டுமல்லாமல் தன்னையே நமக்கு உணவாக தினம்தோறும் திருப்பலியில் தந்து கொண்டிருக்கும் அன்பு, நமக்காக பாடுகளை ஏற்ற பேரன்பு, நமக்காக உயிரையே தந்த தேவனின் அந்த உயர்ந்த அன்பு. எனக்காக மனுவூர் தரித்த நல்ல அன்பு, எனக்காக தன்னை உணவாக்கும் அன்பு. எனக்காக மனுவூரு தரித்த நல்லன்பு, எனக்காக தன்னை உணவாக்கும் அன்பு. எனக்காக பாடுகள் ஈற்ற பிறன்பு, எனக்காக பாடுகள் ஏற்ற பேரன்பு. எனக்காக உயிரை தந்த தேவன்பு. இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ மறந்திடுவாயோ மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே மறந்திடாதிருக்க நீ சிலுவையிலே அவர் மரித்து தொங்கிடும் காட்சி மனதில் நில்லாதோ.
இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, மனித பண்பிருந்தால் இயேசுவின் அன்பை. நான் உங்களை அன்பு செய்தது போல நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றும் இந்த தியானத்திலும் இந்த நாளில், அதுவும் மதியத்திற்கு பிறகு இந்த வேளையில் உங்களோடு கூட இணைந்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அவருடைய வார்த்தைகளை தியானிக்கவும், அவரிடத்தில் ஜெபிக்கவும், உங்களோடு கூட இணைந்து அதை வாசித்து தியானிக்கவும் தேவன் தந்த இந்த கிருபையான தருணத்திற்கு கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். இன்றைக்கும் எடுத்துக்கொள்ளுங்க. மத்தேயு நற்செய்தி 22வது அதிகாரம். மத்தேயு நற்செய்தி 22வது அதிகாரம் 34 வாசிங்க. 34 நான் 35 வாசிங்க. பரிசேயர் அவரிடத்தில் வந்து திருச்சட்ட அறிஞர் ஒருவர் இயேசுவை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, தலை சிறந்த கட்டளை எது என்று கேட்டார். அவர், உன் முழு இருதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு செலுத்து, இதுவே தலை சிறந்த கட்டளை. தொடர்ந்து, உன் மீது நீ அன்பு கூறுவது போல உனக்கு அடுத்திருப்பவர் உன் அயலான் அல்லது பிறரை அன்பு செலுத்துவாயாக என்பது அதை சொல்லுங்க, அந்த வார்த்தையை. என்பது இதற்கு இணையான இரண்டாவது. எதற்கு இணையான முதல் கட்டளைக்கு இணையான கட்டளை. எல்லாரும் இங்கே தானே இருக்கிறீங்க, கவனிக்கிறீங்களா? அன்பை குறித்து இப்போ தான் பாடணும் இல்லையா? அருமையான பாடல் பாடினாங்க. அதில் அந்த வார்த்தைகள், அந்த கடைசியாக ஜீவனை கொடுக்கும் அளவும் உள்ள அன்பு. தாய் கூட தன் குழந்தைக்கு இப்போ தருவது கடினமான காரியமாக இருக்கிற இந்த வேளை. முதலாவது கட்டளைக்கு அதை சொல்லிட்டாரு, தலை சிறந்த கட்டளை இது. என்ன செய்யணும்? உன் முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு மனதோடும் தேவனை நேசிப்பாயாக என்பது தலை சிறந்த முதலாவது கட்டளை. நீங்கள் தான் கையில் புத்தகம் வச்சிருக்கீங்க, நீங்கள் தான் வாசிக்கிறீங்க. இரண்டாவதாய் சொல்லுகிறார், உன்னை நீ நேசிப்பது போல மற்றவர்களையும் நேசிப்பாயாக. உன் அயலான், உன் அடுத்திருப்பவர்கள், தேவையில் உழல்பவர்கள், பிறர். அந்த வார்த்தை தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசிப்பாயாக, அதில் எல்லாம் அடங்கிடும் என்பது இந்த முதலாவது கட்டளைக்கு. முதலாவது கட்டளை என்ன? தேவனை நேசிக்க வேண்டும். தேவனுடைய அன்பு, தேவனிடத்தில் நீ எப்படி அன்பு வைத்திருக்கிறாயோ, அந்த தேவ அன்பு எப்படி இருக்கிறதோ அந்த தேவ அன்புக்கு இணையான கட்டளை மாற்றக்கூடாது. இது நான் ஏன் மத்தேயு புத்தகத்தில் எடுத்திருக்கிறேன் அப்படின்னா, லூக்கா புத்தகத்தில் இது இருக்குது, மார்க்கு புத்தகத்தில் இருக்கிறது. ஆனால் அந்த காஸ்பலில் இருக்கிறதை காட்டிலும் இந்த ஒரு வார்த்தை அதற்கு இணையான. அப்போ தேவனை நேசிக்கிறது முதல் படி. இரண்டாவது, அது இருக்குதோ இல்லையோ அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படவில்லை. தேவனை நீ நேசிக்கிறேன் என்று சொல்லுவாயானால் அதற்கு இணையான கட்டளை ஒன்று உண்டு. அதுவே பிறரை பிறரை பிறரை. இந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இல்லை என்று சொல்லப்பட்டது. இதுதான் முக்கியம். இணையான கட்டளை.
இந்த வார்த்தை இந்த காஸ்பல்ல, இந்த மத்தேயு புத்தகத்தில் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கும், மற்ற 2லையும் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு இணையான 2வது அப்போ 2 கட்டளைக்கும் வித்தியாசம் இல்லை. நீ என்னை எப்படி நேசிக்கிறாயோ, அதில் ஒருபடி மேலாக நம்முடைய யோவான் தன்னுடைய திருமுகத்தில் எழுதியிருப்பார். யோவான் நற்செய்தி அல்ல, திருமுகத்தில் எழுதியிருப்பார். அதையும் கொஞ்சம் வாசிங்க. முதல் திருமுகம், யோவான் எழுதிய முதல் திருமுகம் 4வது அதிகாரம் 19-20. தொடர்ந்து எப்படி கடவுளிடம் அன்பு செலுத்துவதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் பொய்யர், தன் கண்முன்னே உள்ள தன் சகோதர சகோதரிகளிடம் அன்பு செலுத்தாமல் கண்ணுக்கு புலப்படாத. யாராவது கடவுளை பார்த்துருக்கிறீங்களா? இங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் பார்த்து கேட்குறேன், நீங்கள் யாராவது கடவுளை பார்த்துருக்கிறீங்களா? நேரடியாக பார்த்துருக்கீங்களா? ஒரு தேவனில் யாரையாவது ஒருத்தரை பார்த்துருக்கிறீங்களா? ஆமாண்ணா ஆமாம் சொல்லுங்க. உங்களை தான் கேட்குறேன். என் சத்தம் காதில் கேட்குதா? தெளிவாக இருக்கா? நான் ஒன்றும் வேறு லாங்குவேஜில் பேசலையே, உங்களுக்கு புரிகிற மாதிரி பேசுகிறேன்னா. கடவுளை யாரேனும் கண்டது உண்டா? நீங்கள் யாராவது பார்த்துருக்கீங்களா? இல்லை. அப்போது சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணுக்கு புலப்படாத கடவுளை நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு உங்கள் கண்ணுக்கு எதிரே உள்ள மனிதர்களை நேசிக்காது. அதில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு உங்கள் சகோதர சகோதரிகளை. அதில் சொந்த சகோதர சகோதரிகள் இருக்கலாம். பொதுவாக இதில் சகோதர சகோதரிகள் அப்படி சொல்கிறது எதுவாக இருக்கட்டும், ஆண்டவருடைய வார்த்தை அறிவிக்கும் போது, திருப்பலி நிறைவேற்றும் போதோ எப்படி சொன்னாலும் இங்கே நிற்கிறவங்க வந்து எப்படி தான் கூப்பிடுவாங்க? சகோதர. பைபிளை வாசிக்கும் போதே அந்த பைபிள் இதிலேயே எப்படி தான் எழுதப்பட்டிருக்கும் சகோதர. அதை இப்போ நம்ம இதில் மாற்றிருக்காங்க, சகோதரிகளே சகோதரர்களேன்னு சொல்கிறாங்க மாற்றி. இப்போ முதலாவதாக பெண்களுக்கு அதிகமான. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ எப்படி அவங்க உடன் பிறந்தால் சகோதர சகோதரிகள். இது கிறிஸ்துவின் இரத்தத்தினால், நம்முடைய இரத்தம் அல்ல, இனி நமக்குள் இருப்பது கிறிஸ்துவின் இரத்தம். நாம் மரித்து கிறிஸ்துவுக்குள் பிறந்திருக்கிறோம். ஆதலால் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு நமக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொண்டவர்களாய், கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொண்டிருப்பதனால் நாம் கிறிஸ்துவுக்குள் சகோதர அப்படி இருக்கிறோம். அந்த வார்த்தையை தான் சொல்லியிருக்கு. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் மாத்திரம் அல்ல, கண்ணுக்கு புலப்படாத தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கண்ணுக்கு புலப்படுகிற, உன் கண்ணுக்கு எதிரே உள்ள, உன் பக்கத்தில் உள்ள, உன் அருகாமையில் உள்ள சகோதர சகோதரிகளை நேசிப்பது முடியாத காரியம் என்று அங்கே எழுதப்பட்டிருக்கும். அப்படி நீ சொல்லுவதாயிருந்தால் அது பொய். அப்படி என்றால் பொய்யர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே இன்னும் ஒருபடி கொஞ்சம் முன்ன போங்க. அதே புத்தகத்தில் யோவான் எழுதிய முதல் திருமுகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் பாருங்க. எல்லாரும் சொல்லுங்க, தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர். எல்லாரும் சத்தமா, அனைவரும் கொலையாளிகள். யாராவது கொலை செஞ்சிருக்கீங்களா? இப்போ இதில் எத்தனை பேர் தப்புவீங்க? நான் கொலையாளியும் கிடையாது, பொய் சொன்னதும் கிடையாது. ரெண்டுமே 10 கற்பனையில் உள்ளது. உண்டா இல்லையா? பொய் சொல்லாதே, கொலை செய்யாது. இரண்டும் பிறருக்கு விரோதமான, அதாவது 10 கற்பனைகளே 2 கற்பனைகளில் அடங்குகிறது. முதல் 3 கற்பனைகளும் தேவனுக்கு நேராக தான் தேவன் அன்பு, இறை அன்பு. மீதி 7 கற்பனைகளும் தன்னுடைய மனிதர்களோடு உள்ள உறவுக்கு விரோதமாய் செய்கிற பாவங்கள். 10 கற்பனையே அப்படித்தான். முதல் 3 அப்படி, அதன் பிறகு 7. இதுதான் மொத்தம். இதை தவிர வேறு கட்டளையும் இல்லை, வேறு திருச்சட்டமும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதில் அன்பு மேலோங்கி நிற்கிறது. அப்போ தேவன் 2ஆய் பிரித்தால் தேவனுடைய அன்பு அல்லது இறை அன்பு, இன்னொன்று பிறர் அன்பு. சொல்லுங்க. ஒன்று இறை அன்பு. முதலாவது என்ன?
இரண்டாவது, இதை தவிர வேற ஒன்றுமே கிடையாது இந்த உலகத்தில். இந்த ரெண்டும் சரியாக இருந்தால் பாவமே கிடையாது. பாவமே கிடையாது. நீங்கள் ஆண்டுடைய மலப்பிரசங்கத்தில், அதாவது பொன்மொழின்னு நம்ம இதில் எழுதப்பட்டிருக்கோம், பொன் விதி, புரியுதா? கோல்டன் ரூல். இது எல்லாருக்குமே பிடிக்கும். எப்படின்னா அது 7:12 நினைக்கிறேன், மத்தேயு நற்செய்தி 7:12. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் அவர்களுக்கும் செய்யுங்கள். இந்த ஒத்த வசனத்தை கடைபிடிச்சிங்கனாலே உலகத்தில் பாவமே எல்லாரும் இங்கே கவனிங்கப்பா. இருக்கிறது 1 மணி நேரம், முடிச்சுட்டு நான் கிளம்பணும். அதுக்குள்ள வார்த்தைகளை உங்களுக்கு தரணும், இருதயத்தில் அது பதியணும், நாள்தோறும் வரணும். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் அப்படி செஞ்சிட்டீங்கன்னா கூடுதல் குறைவெல்லாம் வருமா? எனக்கு அப்படி செய்யலை, அவளுக்கு அப்படி செஞ்சிருச்சு தோணுமா? நான் எனக்கு அவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதையே நான் அவர்களுக்கும். இது இந்த கல்யாணத்தில் பட்டுப்புடவை எடுப்பீங்க இல்லையா, இதில் எல்லாம் பிரச்சனை இதுதான். எனக்கு தனியாக, எனக்கு ஒன்று போல வேணாம், அப்படியா இப்படியா. அவன் கரெக்ட் ப்ரைஸில் வச்சுருக்க மாட்டான். சில வேளையில் 50 ரூபா 100 ரூபா கூடுதலாக நம்ம விலை பட்டியலை பார்க்குறோம். எத்தனை திருமணங்களில் பிரச்சனை தெரியுமா? சொந்த அக்கா தங்க எடுத்து வச்ச ட்ரெஸ்ஸை தூக்கி வீசி, அவளுக்கு 100 ரூபா கூடுதல், அவளுக்கு 500 ரூபா கூடுதல். யோசிச்சு பாருங்க, சண்டை. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் வேற யாரையுமே கணக்கிட சொல்லலை, நானே என்னை கணக்கிடுகிறேன். எனக்கு இந்த இடத்துல என்ன மரியாதை இருக்கணும்னு நான் விரும்புகிறேன், அதே மரியாதையை நான் மற்றவர்களுக்கு செஞ்சிட்டேன்னா பாவத்துக்கும் இடமில்லை, சண்டை சச்சரவுக்கும் இடமில்லை. இன்றைக்கி இந்த கிளாஸ் என்ன கிளாஸ்ன்னு தெரியுமா உங்களுக்கு? நான் எடுத்த கிளாஸ் சொன்னாங்க அவங்க சகோதரி, நான் வர்றதுக்கு முன்னமே என்ன வகுப்பு எடுக்க போகிறாங்கன்னு சொன்னாங்க. யாருக்காவது ஞாபகம் இருக்கா? இப்போ நான் 2 அன்பை குறித்து சொன்னேன் இல்லையா? என்ன அன்பு? உலகத்தில் 2 அன்பு தான், ஒன்று இன்னொன்று. இதை எப்படி கொடுத்துருக்காங்க தலைப்பு அப்படின்னா, எனக்கு இறை அன்பும் பிறர் அன்பும் இரு கண்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது திருக்குறள் ஏதாவது ஞாபகம் வருதா யாருக்காவது? எண்ணென்ப ஏனை எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்காவது வருதான்னு தெரியல. இப்படி ஒரு திருக்குறள் இருக்கா? இந்த தலைப்பை சொன்ன உடனே இது வந்தது எனக்கு. இந்த திருக்குறளும் ஞாபகம். இன்னொரு பொன்மொழியும் உண்டு, எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. எண்ணும் எழுத்தும் ரெண்டும் 2 கண்கள், அப்படிதானா? எண்ணு இல்லாமல் எழுத்து தெரிஞ்சும் பிரயோஜனம் இல்லை, எழுத்து இல்லாமல் எண்ணு தெரிஞ்சும் பிரயோஜனம் இல்லை, ரெண்டும் இல்லாட்டா 2 கண்ணுமே. இப்படி உலகம் நமக்கு படிப்பிக்கிற போதனை. 2 கண்கள், எண்ணும் எழுத்தும். வெறும் எண்கள் தெரியலைன்னா சுத்தமாக ஒரு பொருள் கூட உங்களால் என்ன செய்ய முடியாது, வாங்க முடியாது, எதையும் கூட்டி கழிக்க முடியாது. எழுத்து தெரியலன்னா சுத்தமாக யாரோடு கூட உறவாடவே முடியாது. எண்ணும் எழுத்தும் கண்ணனத்தகும். இது ஒரு பொன்மொழி, இன்னொன்று திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். இங்கே அதை வச்சு தான் கொடுத்துருக்குறாங்க. இறையன்பும் பிறரன்பும் 2 கண்கள். எத்தனை பேர் அது ஆமான்னு சொல்லுறீங்க? ஹல்லேலூயா. தூக்கம் வருதா? இந்த சத்தத்தில் தூக்கம் வருது உங்களுக்கு? இல்லை, பதில் சொல்லணும். அப்போ தான் எனக்கு நீங்கள் இருக்கீங்களா இல்லையான்னு தெரியும். உண்டா இல்லையா? கேட்குறது புரியுதில்ல, சொல்லணும்னு தோணுதில்ல. அப்போ பதிலும் என்ன செய்யணும்? சொல்லணும். தப்பு வரும் அப்படிலாம் கவலையே படக்கூடாது. எனக்கு ஒன்றுமே தெரிஞ்செல்லாம் நான் வரல, புரியுதா? யாரும் எல்லாம் தெரிஞ்சவங்களே கிடையாது. கடல் போன்ற ஒரு இதில் ஒரு துளி. இப்போ ஒரு இந்த சப்ஜெக்டை சொல்லியிருக்காங்கன்னா ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவர் அந்த வார்த்தையை தருகிறார், அதிலிருந்து ஆவியானவர் எடுத்து தருகிறார். வேறு ஒன்றும் இல்லை. எங்கிருந்தோ எல்லாம் படிச்சுட்டெல்லாம் வரல நான். அதனால் தவறு எல்லாருக்கும் வரும். தப்பை சொல்லி பார்த்தா தான் அது என்னைக்கும் ஞாபகம் இருக்கும், மறுபடியும் அதை சொல்லும் பொழுது. அதனால் தப்பாக இருக்கும். அப்படி இங்கே யாரும் நான் ப்ரைஸெல்லாம் கொடுக்க போகிறதில்ல, தப்பு சரின்னு சொல்லிட்டு போய் எல்லாம் பரீட்சையில் மார்க்கெல்லாம் தர போகிறதில்ல. அதனால் கேட்குற பொழுது நீங்கள் பதில்
பதில் ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். முதலாவது இறையன்பு. ஒத்த கண்ணை வச்சுட்டா ஒன்றும் செய்ய, அதுவும் கடினமான ரெண்டு கண்ணும் வேணும். அப்போ ரெண்டும் ஒரே மாதிரி போகணும். அதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். ரெண்டுலேயும் வித்தியாசம் இல்லைன்னு அதுக்கு தான் அந்த கட்டளையை காட்டினேன். அந்த வார்த்தை மத்தேயுல தான் இருக்குது, இணையான இரண்டாவது கட்டளை. ரெண்டும் ஒன்று தான் ஆண்டவர் காட்டுறதுக்கு தான் இதை சொல்லுறார். இறையன்பு. ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், நாம் அவரை நேசிக்கிறோம். முதலாவது அவர் அன்பு செய்கிறார். அது நீங்கள் இந்த ஒன்று யோவான்லேயே இருக்கு பாருங்க, 4:8 4:16 இருக்கும் வசனம். கடவுள் அன்பாய் இருக்கிறார். கடவுள் 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 அன்பே கடவுள் அல்ல. நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன், அன்பு கடவுள் அல்ல. கடவுள், கடவுளுக்கு ஒரு இலக்கணம், அவர் அன்பாகவே, அவர் ஆற்றல், வலிமை, ஞானம், நீதி, பரிசுத்தம் எல்லாமாய் அவர் இருக்கிறார். அதில் ஒரு பரிமாணம் அன்பு. கடவுள் அன்பாகவே இருக்கிறார், அன்பாய் இருக்கிறார். அன்புக்கு லக்கணம் சொல்லணும்னா யாரைத்தான் சொல்லணும்? நம்ம அன்பெல்லாம் ஓடிடும். ஒரு சின்ன காரியத்தில் எங்கேயாவது கோட்டை விட்டுட்டாங்கன்னா அதுபோல் பழைய அன்பு நமக்கு அவங்கள செய்ய எல்லாருக்கும் உண்டு. நானும் அதில் உட்பட்டவள் தான். இப்பொழுது ஆண்டவர் கற்றுக் கொடுப்பதனால் நான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். அல்லைன்னா நம்மையும் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு காரியத்தில் நமக்கு சிறு இடரலோ அல்லது அவங்க காண்பிக்கிற அன்புல ஒரு துளி அளவு குறைஞ்சிட்டாலோ நான் திருப்பி அன்பு செய்கிறதுல எனக்கு குறைவுபடும். இது மனித அன்பு. இந்த அன்பையெல்லாம் சொல்லி அன்பே கடவுள் சொல்லக்கூடாது. அதுக்கு தான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். கடவுள் சத்தமா, கடவுள் எல்லாரும் சத்தமா, கடவுள் கடவுள் அவர் அன்பாய் இருக்கிறார். அவர் அன்புக்கு முன் இல்லை. நீங்கள் பாடுனீங்க ஒரு பாடலில் கடைசி வரிகள், எனக்காக தன்னையே, எனக்காக மனுவூர், கரங்களை தட்டி பாடும். எனக்காக மனுவூர் தரித்த நல்லன்பு, எனக்காக தன்னையே உணவாக்கும் அன்பு, எனக்காக பாடுகள் ஏற்ற பேரன்பு, எனக்காக எனக்காக அன்பு இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ, மறந்திடுவாயோ, இயேசுவின் அன்பை மறந்திடாதிருக்கையில் சிலுவையிலே அவர் மறந்திடாதிருக்கையில் மரித்து தொங்கிடும் காட்சி லாதோ, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ வாயோ. இந்த பாட்டு அப்படி சொல்லுது, மனிதனுக்கு ஒரு லக்கணம். நீ மனுஷன், நீ எல்லாம் மனுஷன் தானான்னு கேட்போமா இல்லையா? இவளெல்லாம் ஒரு மனுஷியா சொல்றீங்களா இல்லையா? அப்போ நீ உண்மையிலே ஒரு மனுஷினா அவருடைய அன்பை மறவாதேன்னு சொல்றார். எங்க வரைக்கும் போன அன்பு, கடைசி துளி ரத்தம் இவ்வளவுதான் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்ட அன்புல கடைசி அதற்கு மேல் ரத்தம் இல்லை என்பதற்கு வெளிவந்த தண்ணீரே சாட்சி. அவருக்குள்ளிருந்து இரத்தமும் தண்ணீருமாய் வெளிவந்ததே அதுவே இனி அவரிடத்தில் இரத்தம் இல்லை என்பதற்கு சாட்சி. இந்த அன்பு பாவமறியாத அவர் எனக்காக இல்லைன்னு இன்னைக்கு எப்படி நிற்க முடியும் இந்த இடத்துல? ஒருவரும் வாழ முடியாது. ஒரு பாவத்தின் சம்பளம், ஒரு பாவம் செஞ்ச உடனே சாக வேண்டியதுதான். சாகனா ஒரேடியா மரணம் வராட்டி கூட வாழ்க்கையில் செத்து போயிடுவோம். அதன் பிறகு கிருபை கிடையாது. எஞ்சிய நாள் முழுவதும் ஒன்றில் வியாதியோ அல்லது நோயோ அல்லது பிரச்சனையோ அப்படியே அமிழ்ந்து போவோம். திருப்பி எழ முடியாது. இந்த சம்பளத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு ஜீவன் தரும்படி வந்தவர்.
இயேசுவின் திரு இருதய ஃபோட்டோ ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மேக்சிமம் ஆர்சி நம்முடைய சர்ச்சஸில் நம்ம வீடுகள் எல்லாவற்றிலையுமே வேறு என்ன நீங்கள் ஸ்தாபிக்கிறீங்களோ இல்லையோ இயேசுவின் திரு இருதய இமேஜ் அந்த ஃபோட்டோ என்ன செய்வோம்? ஸ்தாபித்து வைத்திருப்போம். பொதுவாக கிரகப்பிரவேசம் அன்னைக்கு வச்சு அதில் சில சமயம் மாறினா திருப்பி வேறு ஒன்றை வச்சு அல்லது குருவானவர் வருவார், இல்லைன்னா நாம் கொண்டு போய் என்ன செய்வோம்? அதை ஆசீர்வதித்து வாங்கின்னு வருவோம் இல்லையா? எல்லார் வீட்லேயும் அது இருக்கும். அந்த நடுப்பகுதி பார்த்துருக்கீங்களா? அங்கே என்ன இருக்கும்? ஒரு என்ன இருக்கும்? இதயம் இருக்கும். அந்த இதயத்தில் என்ன இருக்கும்? கரெக்டாக பார்த்து சொல்லுங்க. இங்கே ஏன் படம் இருக்கு? இல்லை, நீங்களா சொல்லுங்க. மேலே சிலுவை இருக்கும். அடுத்து முடி அல்ல, அதுக்கு பேரு. அந்த இதயத்தை சுற்றி என்ன இருக்கும்? முள் இருக்கும். நீங்க சொல்றது சிலுவைக்கு அடுத்து என்ன இருக்கும்? இங்கிருந்து நெருப்பு. அடுத்து அந்த இதயத்தை சுத்தி என்ன இருக்கும்? முள் இருக்கும். அதுக்கு கீழே அந்த முள் குத்தி குத்தி கீழே என்ன வருது? ரத்தம் வருது. கரெக்டாக சொல்றாங்க, பார்த்துருக்காங்க. அன்றாடம் பார்க்கிற ஒரு இமேஜ். ஒரு இருதயம், அந்த இருதயத்தில் மேலே அக்கினி போகுது, கீழே அந்த நடுப்பகுதி முழுவதும் முட்களால் குத்துகிறது. அந்த குத்துறதுனால கீழே என்ன வருது? ரத்தம் விழுகிறது, சொட்டு சொட்டாய். முள். நான் செய்கிற ஒவ்வொரு பாவமும் அது முள் போல அவருடைய இருதயத்தை என்ன செய்கிறது? குத்துகிறது. அது ரத்தம் வடிகிறது. ஆனா அந்த அக்கினி என்ன? அந்த மேல போகுதில்ல, தீ எரியுது இல்ல, அது என்ன? இருதயத்தில் எரியுது. என்ன? நீங்க ஒரு பகுதி எடுங்க பார்க்கலாம். உன்னத பாட்டு. உன்னத பாட்டு நமக்கு என்ன வரும்? இனிமை மிகு பாடல்கள். இனிமை மிகு பாடல்கள் 8வது அதிகாரம் 6வது வசனம். 8வது அதிகாரம் 6வது வசனம். கொஞ்சம் சீக்கிரமா, அந்த பக்கமே திறந்ததில்லை போல இருக்கு. எவ்வளவு நேரம்? திருப்பாடல்கள் அடுத்தது என்னது? நீதிமொழிகள் அடுத்தது, சபை உரையாளர் அடுத்தது என்னதுதான்? இனிமை மிகு பாடல். லட்சினைனா முத்திரை, சீல்னு சொல்றோமா இல்லையா? ஆண்டவரை பார்த்து சொல்றோம், உம் நெஞ்சத்தில் என்னை முத்திரையாய் வைத்தருளும், முத்திரையாய் என்னை பொறித்திடுக. கை அல்லது புயம், வேற டிரான்ஸ்லேஷன்ல பார்த்தோன்னு சொன்னா புயம்னு வருது, ஆம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்கேயோ கையில் முத்திரை போல் பதித்து கொள்ளும். அன்பு வாசிக்கிறது கரெக்டா. அன்பு சாவை போல்னா வேற ஆயிடுச்சு. அன்பு சாவை போல் வலியது, கொடியது. சாவு எவ்வளவு விளைவை ஏற்படுத்துமோ அந்த அளவுக்கு அன்பினாலையும் விளைவை ஏற்படுத்தலாம். அன்பினாலும் சில காரியங்களை தண்டனை கொடுத்து சரி பண்ண முடியாது, அன்பினால் சாதிக்கலாம். எல்லாம் பிள்ளைகளை அடித்து திருத்த முடியாது. அன்புக்காக இணங்குகிற பிள்ளைகள் உண்டு. அன்பு சாவை போல் கொடியது, வலியது. அடுத்து அன்பு வெறி. அந்த வெறி உங்களுக்கு அப்படின்னா தான் தெரியும். கோப வெறி சொல்றீங்களா இல்லையா? நம்ம டிரான்ஸ்லேஷன்ல வெறின்னு வச்சிருக்காங்க. கோப வெறி சிலரை பார்த்த உடனே தெரியுது. கோப வெறியில நிற்கிறான். வீட்டிலையே சொல்றோம், மனைவி பிள்ளைகள் கணவனை பார்த்துட்டு சொல்றோம் வெறியில இருக்காங்க. இந்த நேரத்தில் எடை பகடவே உண்டா இல்லையா? உணர்ந்துக்கிறீங்க. வெறி தனியாக தெரியும். கோப கனல் அந்த முகத்தில் பிரதிபலிக்கும், கண்களில் பிரதிபலிக்கும். அதுபோல அன்புக்கும் ஒரு வெறி, அதை வைராக்கியம் என்றும் சொல்லலாம். உங்களுக்கு அது புரியும்னா அந்த வார்த்தை அன்பு வெறி, அன்பு வைராக்கியம். அன்பு வெறி பாதாளத்தில் என்ன உண்டு?
பாதாளத்தில் என்ன உண்டு? அக்னி. எப்படி எரியும்? அக்னி. அப்படித்தானே சொல்லியிருக்கோம். பாதாளத்தில் எப்படி எரியும்? நம்ம சொல்லியிருக்காங்க, சொல்லலை, ஆண்டவரே சொல்றார். அங்கே நரகத்தில் புல்லு கூட என்ன செய்யாது? சாகாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது எரிந்து கொண்டே இருக்கும். அந்த தீ ஒரு நாளும் அணையாது. அது ஒரு எரிகிற ஒரு அக்னி கடல். அதுதான் கடைசியாக சாத்தானை தூக்கி போடுவேன். அது இரண்டாவது முடிவு. இப்போ இந்த அக்கினி பாதாள அக்கினி. இதே அக்கினி இந்த அன்பு வரைக்கும் உண்டு. அன்பும் பற்றி எரியும். அன்பும் தீயாய் பற்றி எரியும். இயேசுவின் இருதயமே என்ன எங்கும் எங்கும். அப்போ நேசம், அன்பு, பாதாளத்தின் வாசல்களே அங்கு இருந்தாலும் அன்பு பின் இந்த ஒன்னையும் சொல்லிட்டு நான் பிறர் அன்பு கொஞ்சம் சொல்ல வேண்டியிருக்கு. அந்த சிலுவையில் அறைந்த பின்பு எல்லாம் முடிந்தது. அவர் தந்தையே உன் கையிலன் சொல்லிட்டு தலை சாய்த்து மறித்து போனார். இப்போ அவர் இறந்துட்டாரா இல்லையான்னு நிறைய பேருக்கு என்ன வந்துருச்சு? டவுட் வந்துருச்சு. அதில் ஒரு ஆள் தான், ஒரு மிலிட்ரி மேன் எழும்புறார் இல்லையா? எழும்பி என்ன பண்ணுறாரு? சீக்கிரமாக சொல்லுங்க. ஈட்டியால விழாவை கொத்துகிறான். அங்கிருந்து தண்ணீரும் வந்தது. அதுக்கு அடுத்து ஏதாவது யாராவது குத்தியவனும் அவரை குத்தியவனும் அவரை படை வீரர் இருக்கிறானா இல்லையா? கொஞ்சம் ஒரு சின்ன நம்முடைய இதுல இருந்து ஒரு சின்ன இதா நான் சொல்றேன். ரொம்ப இவன் பிறப்பிலேயே 2 கண்களும் குருடு. அப்போ இவனை பார்க்கிற சின்ன பிள்ளைங்களோட அவன் விளையாடிட்டு இருக்கும் பொழுதெல்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் அவனை எப்படி கேலி பண்ணுவாங்களாம்? இது பண்ணுவாங்க, குருட்டுக்கண்ணா, குருடா, அப்படிதானே? அப்படி கேலி பண்ண இவனுக்கு ரொம்ப ஒரு வேதனை. என்னையே அப்ப அவனுக்கு நினைப்பு என்ன அப்படின்னா, என்னை எல்லாரையும் ஆண்டவர் தான் படைச்சாருன்னா என்னையும்
கொலை செய்வேன். தேடிக்கொண்டே இருக்கிறான். இப்படி ஒரு ஆண்டவன் இருந்தால், அவனின் கையில் கிடைத்தால் அவனை நானே கொலை செய்வேன் என்று சொல்லி ஒரு வெறி அவனுக்குள்ளே இருந்து கொண்டே இருந்தது. இது நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கக்கூடிய வரலாற்றில் ஒரு சிறு பகுதி. இப்போ இந்த வளர்கிறான், இவன் வளர்ந்து இளைஞராகிறான். பொதுவாக மிலிட்ரியில் சிறு குறை இருந்தால் கூட என்ன செய்ய மாட்டாங்க, வேலைக்கு உண்டு தானே இல்லையா? குறை இருந்து போகணும்னா அங்கங்கே பிடிக்கணும் இல்லையா? யாரையாவது கீழே தள்ளணும், யார் மேலேயாவது விழணும், என்னவாவது நடக்கிறது, அது ஒரு பக்கம், அதை விட்டுடுவோம். இப்போ இந்த குறை உள்ளவன் 2 கண்களும் சரியாக தெரியாது. என்ன பண்ணுறான், அப்போ ஏதோ ஒரு காரியம் செஞ்சு தான் மிலிட்ரி மேனாக என்ன செஞ்சுருக்கணும், ரோம படைப்பிரிவில் வந்திருக்கணும். அப்போ இவன் ஒவ்வொரு நாளும் இவனுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடிட்டே இருக்கு. என்ன இப்படி குருடனா படைச்ச ஆண்டவன் ஒருத்தன் கையில் கிடச்சான்னா அவனை நானே கொலை செய்வேன். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இவனுக்கு அந்த படைப்பிரிவு 4 நாளாக பிரிவாக கொடுத்ததில் இவனுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிறது. இவனும் அந்த படைப்பிரிவில் இருக்கிறான், ஆண்டவரோடு கூட நடந்து வரான். முந்தின நாள் குற்றஞ்சாட்டப்பட்ட நாளிலிருந்து அவனுக்கு இயேசுவை பற்றி நன்றாக தெரிகிறது, என்ன காரியம், எதற்காக. அப்போ இவர் சொல்லுகிறார், நீ நினைப்பது போல் நான் ராஜா அல்ல, நான் ராஜாவா இருந்தாலும் சொல்றார். அப்போ இவன் தன்னையே கடவுள் என்று சொல்லி கொண்டான், அதுக்காகத்தான் தண்டனை. அப்போ இவரும் கடவுள் தான். இல்லைன்னா பிலாத்துமே என்னதான் எழுதி போடுறாரு, நான் யூதரின் அரசன். அப்போ இவன் ஒரு கடவுள் என்பதை இவன் கொஞ்சம் உணர்ந்துக்கிட்டான். ஆண்டவராகத்தான் இருப்பானோ, அதனால தான் இப்படியெல்லாம் நடக்குதா அப்படின்னு இவனுக்குள்ள அந்த வெறி தான் தேடிய ஆண்டவனை கண்டதாய் நினைக்கிறான். தான் தேடிய, இது நம்ம ஸ்டோரி முழுசுன்னு சொன்னால் டைம் ஆகும். அப்படி ஒரு கட்டம் அவனுக்கு சரியா கிடைக்குது. அவர் மரித்தாரா, மரிக்கவில்லையா, ஜீவன் இருக்குதா இல்லையாங்கிறதுக்கு. அப்போ அவனுக்குள்ள இருந்த அந்த கொலை வெறியை காட்டுவதற்கு அவன் கடைசியாக எடுத்தது தான் என்னது, ஈட்டியால அவரை ஊடுருவ குத்துகிறான். அங்கிருந்து வழிந்த இரத்தத்தின் துளி அப்படியே பீறிட்டு அவன் கண்களுக்குள் பாய, குருடன் குருடன் அவனே சாட்சி என்று எழுதப்பட்டிருக்கிறது. நற்செய்தி. குத்தியவனுக்கும் பார்வை கொடுத்தது யாரு, என்ன ஆண்டவர். ஊடுருவ ஜீவனே இல்லை, முடிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட ஒருத்தன் மரித்து விட்டார் என்பதை அவன் கன்ஃபார்ம் பண்றதுக்காக குத்துறான். வெளிவருகிற இரத்தத்தின் சீரல்கள் அப்படியே கண்களில் தெறிக்க தூரம் உயரத்திலிருந்து விழுது. உயரத்திலிருந்து வந்த அந்த சீரல் அவன் 2 கண்களிலும் விட 2 கண்களும் பார்வையடைகிறான். குத்தியவனுக்கும் அவர் என்ன கொடுத்தார்? நீங்க இப்படி அன்பு செய்வீங்க? நீங்க இப்படி அன்பு செய்ய முடியும்? ஒரு வார்த்தை நல்லா ஓடிட்டு இருக்கோம், ஒரு வார்த்தை விரோதமாக பேசியாச்சுன்னா நம்ம அதுக்கு பிறகு அந்த இதை என்ன பண்ணிடுவோம், ஸ்டாப். இதான் நம்ம ஆண்டவருடைய அன்பு. இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். அதை நீங்கள் நல்லா உள்வாங்குங்க. இவ்வளவு அன்பு, இந்த நேசாக்கினி அவர் இருதயத்தில் பற்றி எரிந்து கொண்டே இருக்கிற, அது பாதாளத்தை கூட அணைச்சி போட்டுரும். அந்த அக்கினி உங்களுக்குள்ள பெஞ்சுதுன்னா அது என்ன, கொழுந்து விட்டு எரியுது. அப்படிதான் அந்த வசனம் சொல்லுது. கொழுந்து விட்டு எரிஞ்சுதுன்னா வேற எல்லாம் எரிஞ்சு போயிடுங்க. வஞ்சம், வைராக்கியம், பெருமை, இருமாப்பு, அகம்பாவம், ஆணவம், பகை, பெருமை எல்லாம் எரிஞ்சு சாம்பலாய். அன்பு ஒன்றே மேலோங்கி நிற்கும். இதான் இறையன்பு. இந்த இறையன்புக்கு யார் ஈடு தர முடியும்? யார் ஈடு தர முடியும்? இதான் என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்காக ஜீவனை தந்த கர்த்தராய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பு, நேச அக்கி. அதான் அந்த இருதயத்திலிருந்து பற்றி எரி. இந்த அன்பை நீங்கள் எங்கே வாங்க முடியும்? தன்னைத்தானே ஜீவனை கொடுத்து மரித்த பின்னும் உள்ள இருந்த ஒரு துளி இரத்தத்தையும் வீணாகவில்லை. அவன் குருடன், அவரை கொலை செய்ய அந்த தன்னுடைய கொலை வெறியை தணிக்க நினைத்த நேரத்தில். இதுதான் இறையன்பு. இந்த இறையன்புக்கு கிட்ட நாம நெருங்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. இது ஒரு பக்கம் இறையன்பு. அடுத்துதான் சொல்றார் பிறர் அன்பு. இதற்கு இணையான ஒரு கட்டளை. அதுதான் என் தன்னைத்தான் நேசிப்பது போல பிறரையும் நேசி. நான் ஒரு சின்ன இன்சிடென்ட் உங்களுக்கு நான் சொல்லுறேன்.
கடந்த வருடத்துக்கு முந்தின வருடம்னு வச்சுக்குவோம். இந்த கடந்த டிசம்பருக்கு முந்தின டிசம்பர் 2, 3 என்ன திருவிழா நம்ம டயசிஸில்? சவேரியார் திருவிழா. நம்முடைய டயசிஸில் கத்தீட்ரல் சர்ச் அங்கே தான் இருக்கு இல்லையா? இந்த கோட்டாரில் உள்ளவங்களுக்கு அங்கே தான். நாங்கள் வழக்கம் போல் எங்களுக்கு அங்கே ஒரு யாத்திரை திருப்பலியும் உண்டு, வழக்கம் போல் போவது உண்டு. நான் அந்த வருடம் நான் அன்றைக்கி ஒரு நாள் கூட போக முடியலை. ஏதோ ஒரு சில காரணங்களால எனக்கு அது போக முடியாமல் இருந்தது. கடைசி 10ஆம் நாள் அல்ல, 9ஆம் திருவிழா இரவு. ஹஸ்பண்ட் அடிக்கடி போயிட்டு வந்துடுறார், பிள்ளைகளுங்க இல்லை. அதனால் நான் அதை பெருசுப்படுத்தலை. சரி, நமக்கு சான்சஸ் இருந்தால் பார்த்துக்கலாம் அப்படின்னு. அந்த 9ஆம் திருவிழா இரவு ஒரு 8 மணி இருக்கும். கணவர் சாப்பிட்றதுக்கு வந்தார். நான் சாப்பிட்டுட்டு எல்லாம் முடித்த பிறகு நான் போயிட்டு ஒரு 9:30 போல் நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன், தேரெல்லாம் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னார். நானும் ஓகேன்னு ஒத்துக்கிட்டேன். அப்போ அவருக்கு நான் தோசை விட்டுட்டே இருக்கிறேன். அப்போ எனக்குள்ளே ஒரு எண்ணம், நம்ம இதுவரை போகலை இந்த வருஷம், அப்போ நம்ம கேட்போமா ஒரு வார்த்தை, நானும் வரட்டுமான்னு அப்படி கேட்டு டக்குன்னு கேட்குறேன், நானும் உங்கள் கூட வரட்டுமான்னே. சரி வா அப்படின்னாப்புல. அப்படி சீக்கிரமாக நாங்கள் எல்லாம் சாப்பிட்டு முடித்தோம். எல்லாம் க்ளீன் பண்ணி எல்லாம் முடிச்சுட்டு நானும் ரெடியானேன். 9:30 போல் நாங்கள் 2 பேரும் கிளம்பி போனோம். அங்கே அந்த சுற்றி தான் பஸ் வரணும், அப்படி தானே மறுநாள் முடிய. அப்போது செட்டிக்குளத்துலேருந்து அந்த ராத்திரி 9 மணிக்கு பிறகு கொஞ்சம் தூரம் வரலாம். யாராவது போயிருந்தீங்கன்னா தெரியும், செட்டிக்குளத்துலேருந்து வண்டி அந்த பாதி வழியில் வரைக்கும் கொண்டு விடலாம், 2 வீலர் போகலாம். அப்போது அதை எய்ம் பண்ணி தான் போனது, இல்லைன்னா நம்ம செட்டிக்குளத்துலேருந்து இறங்கி நடக்கணும். அப்போ அது எய்ம் பண்ணி நம்ம அதே மாதிரி 9:30 உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் பாதி வழி, அதுக்கு பிறகே கடை தெருக்கள், நிறைய கடை தெரு. நான் அப்படியே மெதுவாக நடந்து உள்ள கோவில் போயிட்டோம். ஒரு 1/2 hour 45 minutes இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். நான் முழந்தாள் பண்ணிட்டு ஜெபித்து காணிக்கையெல்லாம் போட்டுட்டு நான் வெளியே வந்தேன். அவரும் ஜெபிச்சுட்டு வெளியே வந்துட்டாங்க. நாங்கள் 2 பேரும் கிளம்பிட்டோம். கிளம்பி மறுபடியும் வண்டி எடுக்க போகிற இடத்துக்கு நாங்கள் அந்த கூட்டத்தோடு கடந்து போகிறேன். அப்போ திடீர்னு எனக்கு கடைகளையெல்லாம் பார்த்த உடனே, முன்னால் சின்ன பிள்ளைகள் இருக்கும்போது கடைகளெல்லாம் போயிருப்போம், அவங்களுக்கு வாங்கி தரணும். இப்போ நமக்கு அதெல்லாம் பெரிய வயசாயிருச்சு. நான் அந்த எண்ணங்கள் எதுவும் இல்லை. நான் அப்படி கடந்து போகும்பொழுது திடீரென எனக்கு ஒன்று, இந்த சைடில் பார்க்கும் பொழுது நிறைய மிட்டாய் கடைகள். நம்ம மிட்டாயின்னு சொல்கிறோம்ல, அது என்ன மிட்டாய் சொல்லுவீங்க? காரச்சேவு, பூந்தி, இதெல்லாம் சேர்த்து தருவாங்க இல்லையா அந்த மிட்டாயில். அதில் பார்க்கும்பொழுது தனியாக கருப்பு கட்டி என்னது சுக்கு கருப்பு கட்டி தேன் குழல்னு இப்போ வைக்கிறாங்க இல்லையா? அது முதல்ல இருந்தது எப்படி, உண்மையிலேயே கருப்பு கட்டியாக இருந்தது. இப்போ வேற எல்லாம் சேர்த்துக்கிட்டேன், அப்படி தானே? வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு தெரியும். நானும் ஒரு ஆசையில் சரி, அப்போ அவர்கிட்ட சொன்னேன், நான் கொஞ்சம் போய் கருப்பு கட்டி இது வாங்கிக்கிறேன், தேன்குழல் வாங்குறேன்னு சொல்லிட்டு லெஃப்ட்டில் நான் கொஞ்சம் தூரம் தாண்டி வந்த உடனே திருப்பி பார்த்தா நல்ல கூட்டம், 4 பேர் நின்று வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. நானும் உள்ளே போய் கேட்டேன். அந்த ஒரு லேடி நிற்கிறாங்க, மற்ற 3 பேரும் ஜென்ஸு. அங்கேயே போட்டு அது ஒரு ஸ்டால் போட்டிருக்காங்களே, நடந்துட்டுருக்கு, நிறைய இருக்குது. நான் அப்படி அந்த இடத்துல தான் அது நுழைஞ்சிருக்கிறேன். நல்ல கூட்டமாக இருந்தது. அப்போ நான் அதில் பார்க்கும்போது அது சூடாக இருக்குது. அப்போ நான் அவங்கக்கிட்ட கேட்டேன் என்ன விலை அப்படின்னே. 1/4 கிலோ வேணும்னே. 1/4 கிலோ என்ன விலைன்னாங்க? 75 ரூபான்னு சொன்னாங்க. சரி எனக்கு போடுங்கன்னு சொன்னேன். அவங்க போட்டுட்டு பேக் பண்ணிட்டாங்க. நான் என்கிட்ட 20 ரூபாயா நோட்டு இருந்தது. 4 நோட்டாக எடுத்து என்ன செஞ்சேன், எவ்வளோ ஒரு பார்ப்போம், 4 நோட்டு 20 ரூபான்னா கவனமாக இருங்க. அதை கொண்டு கொடுத்த உடனே அவர் சொன்னார் 5 ரூபா இருக்குமாம்மா அப்படின்னார். 75 ரூபா கொடுக்கணும், 5 ரூபா எனக்கு இருக்காமான்னு கேட்டார். நான் பார்த்தேன் உள்ளே இருந்தது. நான் எடுத்து என்ன செஞ்சுட்டேன், கொடுத்துட்டேன். அப்போ 5 ரூபா நான் கொடுத்தா திருப்பி என்ன வரணும்? கரெக்டாக இருக்கீங்க, 10 ரூபா எனக்கு வரணும். ஆனால் அந்த கூட்ட நெரிசலில் அந்த அம்மாவும் கணக்கு பார்க்கல. எனக்கு நான் கொடுத்தேன்னு தான் நினைக்கிறேன். அதே நோட்டில் இருந்தால் ஒரு நோட்டை தூக்கி என்ன செஞ்சுட்டாங்க, தந்துட்டாங்க. நானும் சிந்திக்கலை, யோசிக்கலை, எதுவுமே பண்ணலை. வாங்கி பர்ஸுக்குள்ளே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிட்டு பொருளையும் வாங்கிட்டு நான் கரெக்டாக அந்த கூட்டத்தை தாண்டி ஸ்டெப் எடுத்து கீழே வைக்கிறேன். எனக்கு உள்ளே இருந்து தோணுது, ஏதோ ஒரு இதில் பேசுது, வயலா உனக்கு 10 ரூபா தான் வரணும், 20 ரூபா வந்திருக்குன்னு. ஒரு சின்ன ஒரு, அது என்ன சொல்கிறது, அது சத்தமாகவும் இல்லை, எனக்குள்ள ஒரு கணிப்பாகவும் இல்லை, ஒரு சின்ன ஒரு அதிர்வு போல, வயலா உனக்கு 10 ரூபா தான் வரணும். நான் கணக்கு பார்த்துருந்தா கரெக்டாக இருந்திருப்பேன். யோசிக்கவே இல்லை. வாங்கி கூட்டத்தில் போட்டுட்டு கிளம்பணும், நைட் ஆயிடுச்சு, கிளம்புவோங்கிற ஒரு எண்ணத்தில் நான் இறங்கிட்டு நான் பார்த்துட்டு பர்ஸுக்குள்ளே வச்சு க்ளோஸ் பண்ணும் பொழுது தான் இது கேட்குது. அப்புறம் நான் அதை ஒரு அசால்ட்டாகவே நினச்சிட்டேன், பெருசுப்படுத்தவே இல்லை.
நான் இறங்கி நடந்து கொஞ்சம் தூரம் வர்றேன். வந்த பிறகு நினைக்கிறேன் இது உண்மையிலே கருப்பு கட்டியாக இருக்குமா இல்லையான்ட்டு. இனி நாளைக்கு காலையில் தான் சாப்பிடுவோம், அது வரை சூடாக இருக்கிறத என்ன செஞ்சிடும், ஆறி போய்டுன்னு சொல்லிட்டு நான் ஓப்பன் பண்ணி ஒரு பீஸ் வரைக்கும் எடுத்து சாப்பிட்றேன். எடுத்து சாப்பிட்டா உடனே தெரிஞ்சிருச்சு இது ஒரிஜினல் கருப்பு கட்டியே இல்லை, தெண்டத்துக்கு தான் போயிட்டோம், நம்மளே ஏமாத்தியாச்சு அப்படி தோணுது. ஒரு பீஸ் எடுத்து சாப்பிட்டு நல்லா தொடச்சிட்டு மாற்றிட்டு வண்டி கிட்டுற வரைக்கும் போகிறதுக்குள்ளே கரெக்டாக சாப்பிட்டு முடிச்சிட்டேன். தொடச்சிட்டு நான் உட்காந்துட்டேன். வண்டி கிளம்பிருச்சு. நாங்கள் ஆண்டிவே போயிட்டு இருக்கோம். போக 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 எனக்குள்ள ஒரு சின்ன எண்ணம் லேசாக 10க்கு 20 இப்படி ஒரு சின்ன ஒரு அதிரும். அப்போ நான் சொல்லுறேன் அப்போ நான் இப்போ எவ்வளோ ரூபா கொடுத்துருக்குறேன், நான் எவ்வளோ ரூபா கொடுத்துருக்குறேன்? 60 ரூபா. பரவாயில்ல, கணக்கில் கரெக்டாக ஒருத்தர் தான் இருக்கிறீங்க. 75 ரூபா இல்லை, 75 ரூபா அல்வா தேன்கொள்ளுக்கு நான் எவ்வளோ ரூபா கொடுத்துருக்கேன்? 65 ரூபாய் கொடுத்துருக்கேன். ஒரு 5 ரூபா கூட கொடுத்துருந்தேன். 65 ரூபா கொடுத்துருக்கேன், 10 ரூபா அவருடைய. அப்போது என்கிட்ட இந்த எண்ணம் வருது. வந்த உடனே நான் சொல்கிறேன் இந்த இதை ஏமாற்றி தந்திருக்காங்க, இந்த இதுக்கு 65 அதிகம்னு சொல்லிட்டு நான் என்னையே சமாதானப்படுத்தி கொண்டு பாருங்கள். திருப்பி போகிறதுக்கு அந்த கடையில் அவ்வளோ பேர் நிற்கிறாங்க, கூட்டம் நல்லா தெரியுது. அந்த நேரம் பாருங்கள், என் மண்டையில் உரைக்கவே இல்லை, யோசனையே இல்லாமல் நான் சொன்ன வார்த்தையை கூட யோசிக்காமல் அவ்வளவு அந்த இடத்துலேருந்து ஒரு 5 அடி தான் தாண்டி இருந்தால் நான் கொடுத்துட்டு வந்திருக்கலாம். அதை பெருசுபடுத்தாமல் வந்துட்டு என்ன நானே சமாதானப்படுத்திட்டு உட்காந்துட்டேன். வீடு போய் சேர்ந்துட்டேன். நைட்டில் எல்லா நாளும் போல் வழக்கம் போல் ஜெபிச்சே தூங்கிட்டேன். தூங்கியிருக்கிறேன். அதிகாலையில் 3 மணிக்கு வழக்கம் போல் எழும்பிட்டு என்னுடைய கடமைகள் எல்லாம் முடிச்சுட்டு வந்து முழங்கால் போடுறேன். 4 மணிக்கு அன்றைக்கி முழங்கால் போடுறேன். 5:30 மணி வரைக்கும் ஜெபம் ஓடுகிறது. நல்லா ஒன்றும் குறைவில்லை. எனக்கு அபிஷேகம் குறைவாக தெரியலை, கிருபை இழந்த மாதிரி தெரியல. நல்லா நான் ப்ரே பண்ணுறேன். 5:30 மணி இருக்கும். முழங்காலில் தான் நிற்கிறேன். நிற்கும் பொழுதே உள்ளேருந்து வருது, வயலா 10 ரூபாய். அதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாது. வயலா 10 ரூபாய். இப்போ நல்லா உரைக்குது எனக்கு. 10 ரூபாய் நேற்றைக்கு கொடுத்ததில் 10 ரூபாய் நான் விட்டுட்டு வந்தது அவருக்குள்ளது. திருப்பி 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 என்ன சொல்ல 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 நான் எதோ சொல்கிறேன். எனக்கு ஜபமே ஓடாது. அவ்வளவு நேரம் அப்படி நான் ஜபத்தில் தலைத்திருந்தேன்னா துதிக்கிறேன், பாடுறேன், ஜெபிக்கிறேன், எல்லாம் தலைச்சிருந்தேன். அதுக்கு மேலே ஒன்றுமே ஓடாது. இருள் வந்துருச்சு. அப்படியே இருள் தோணுது. நீங்கள் பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி இருள்? சில வேளைகளில் அந்த கிருபையை இழந்து விடாதவாறுன்னு ஒரு எபிரேயர் 12:14 கிருபை இழந்து விடக்கூடாது, அருளை இழந்து விடக்கூடாது. அப்போ கசப்பு வேறு உள்ளே வந்துருச்சுன்னா அப்படி ஆகும். அப்படி ஒரு பாடல் அப்படி உண்டு. சோதனை வரும் வேளையில் இருளாய், அதாவது வார்த்தை எங்கே கேட்குதோ அது செவியில் என்ன செய்யணும்? கேட்கணும். கேட்டு அதுக்கு கவனமாக பதில் நாம் செய்யணும். இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொற்கேட்டு செவியிலே பரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரனென்னை காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு, கரங்களை தட்டி, உண்டனக்கு உண்டனக்கு காக்கும் வல்ல மீட்ப உண்டனக்கு காத்திடுவா என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேரிடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் சொற்கேட்டு செவியிலே பரத்தில் இருந்து ஜெயம் வரும் பரனென்னை காக்க வல்லோ. இருள் எங்கும் இருள். இன்பம் வர வேண்டிய இடத்துல என்ன வரும்? துக்கம் நடக்கும், பிரச்சனைகள் வரும். அது நமக்கு தீங்கு நாளா இருக்கும். தொட்டதெல்லாம் தீமையாய் வரும். பார்க்கும் இடமெல்லாம்
இருளாயிருக்கும். அப்படிப்பட்ட சோதனை தருணங்கள் உண்டு. ஆனால் அந்த இடத்தில் இருதயம் திறந்திருக்க வேண்டும். பரத்திலிருந்து வருகிற, தேவனிடத்திலிருந்து வருகிற, ஆவியானிடத்திலிருந்து வருகிற அந்த ஒற்றை வார்த்தை நான் அசால்ட்டாய் நினைத்தேன். கிட்டத்தட்ட 6 மணி வரைக்கும் போட்டேங்க முழங்கால். நடக்கவே நடக்காது. எப்படி எல்லாமே செய்ப்போம். உடனே ஒரு ஊழியர்ட்டெல்லாம் கூப்பிட்டு பார்த்தேன். அவங்க சொன்னாங்க 10க்கு 20 என்ன செஞ்சுருங்க, அந்த ஏழைகளுக்குள்ளதில் வச்சுருங்கன்னாங்க. அதெல்லாம் 20 இல்லை 40ஆவே வச்சுட்டேன். அப்படிலாம் கூட வச்சு பார்த்தேன். எவ்வளவோ சமாதானங்கள், எவ்வளோ ஒரு விதத்தில் கதறுகிறேன், அழுகிறேன், துடைக்கிறேன், இருளாய் தோன்றுகிறது. என் தேவனுடைய தரிசனம் அங்கே இல்லை, அந்த பிரசன்னம் அங்கே இல்லை. கிருபையை இழந்து விட்டேன். எனக்கு தெரியும் 3-4 மாதம் இனி கிடந்து தான் சாவோம், அவ்வளோதான். துடித்து இன்னைக்கு நான் ஈஸியாக சொல்கிறேன். துடித்து கதறின நேரம் என்னவெல்லாமோ செஞ்சு பார்க்குறேன். கடைசியாக அவர் 8 மணிக்கு வருவார். எனக்கு டிஃபன் ரெடி பண்ணி கொடுக்கணும். ஒன்றுமே இன்னும் செய்யலை. வெளியில் போய் 1 ஹவர் தூப்பேன். அது ஒன்றுமே நடக்கவில்லை. எல்லாவற்றையும் முடித்து இதை விட்டு வெளியில் எனக்கு வர முடியலை. கடைசியாக ஏதோ சட்னியை ரெடி பண்ணி அவருக்கு தோசையை இட்லியை ரெடி பண்ணி அவருக்கெல்லாம் வைக்கும் பொழுது திரும்பவும் ஞாபகம் வருது, இதை நிவர்த்தி பண்ணலாம், நீ செய்த தவறு அப்படிங்கிறது. அது எப்படி எனக்கு அதை சுட்டி காட்டினாருன்னா, அவன் இன்னொருவனுடைய பணம் உன் கையில் என்ன ஆண்டவரே, நானாக இதை கேட்க நானா எடுத்தேன், நான் கேட்டேனா, தானாக அவங்க தெரியாமல் தந்துட்டாங்க. அப்படியெல்லாம் சமாதானம் பண்ணி பார்த்தேன், நடக்கவே இல்லை. நேரம் போக போக இருதயம் வலிக்கிறது, துடிக்கிறது. திருப்பி நான் அதை சொல்லி பார்க்குறேன். ஒரு ஊழியர்கிட்ட கேட்டால் அவங்க இப்படி சொல்கிறாங்க. இந்த மாதிரிலாம் சொல்லும் பொழுது கடைசியாக நான் கண்ணீர் விட்டு அழுது அவருக்கு டிஃபனை ரெடி பண்ணி வைக்கும் பொழுது எனக்குள்ள சொல்லுது, அவன் கம்ப்யூட்டர் முன்னே உட்காந்துட்டு ₹1,00,000 சம்பாதிக்கிறவன் இல்லை. வீடு குடும்பத்தை எல்லாம் விட்டுட்டு 10 நாள் அவன் அலைஞ்சு வந்து இன்னொரு இடத்துல டேரா போட்டு அவன் ஸ்டால் போட்டு அவங்க அங்கே இருந்து சாப்பாடு தண்ணியை யோசிக்காமல் அந்த குடும்பத்துக்காக உழைக்கிறாங்க 4 பேர். அதிலிருந்து நீ ₹10 எடுத்து வந்திருக்கிற அப்படின்னு இருதயம் நொறுங்கி போயிடுச்சு. எவ்வளவு கவனமாக இருக்கிறேன் நான், என் பிள்ளைகளுக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தேன் நான். அந்த ஒரு கடைக்காரர் என்கிட்ட சொன்னார், உங்கள் பிள்ளை கடையில் பேப்பரை வாங்கிட்டு எடுத்து அவன் கொஞ்சம் கூடுதல் இருந்த மாதிரி தோணுச்சுன்னு உட்காந்துருந்தது கீழே அந்த வெயிலில் அந்த ஸ்டெப்பில் உட்காந்து கவுண்ட் பண்ணி நானாம் 10க்கு 11 இருந்தது, 1 தூக்கி கொடுத்துன்னு வந்தானா. இப்படி பிள்ளைகளை ஒவ்வொன்றிலும் கவனமாய் சொல்லி வளர்த்த நானே தவறி போனேன். பிறருக்கு நற்செய்தி அறிவிக்கிற நான் தவறினேன். சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, அசால்ட்டாய் வந்தேன். துடித்து கதறிய இருதயத்துக்கு இனி என்ன செய்வது, நடந்து போயிட்டு இனி இதை யார் நிவர்த்தி பண்ணுவா, அவரால் என்னைக்கு இதற்கு மன்னிப்பு கிடைக்கும். எனக்கு துடித்து கதறும் பொழுது ஒரு எண்ணம் வருகிறது, இதை இன்றைக்கே இதை செய்து விடலாம் என்று. ஏன்னா திருவிழா அன்னைக்கு 10ஆம் திருவிழா காலையில், இன்றைக்கும் பஸ் அந்த பக்கம் என்ன செய்யாது, போகாது, மறுநாள் தான் வரும். அப்போ நான் நினைக்கிறேன், நாளைக்கு நான் என்ன செய்கிறேன், நேத்தான் போயிட்டு வந்திருக்கோம், இன்றைக்கி நான் கோயிலுக்கு போகிறேன்னா விடமாட்டார், என்னன்னு யோசிப்பார். அதனால் நான் ஒரு 2 நாள் கழியட்டும், அங்கே 2-3 நாளைக்கு கடை இருக்குன்னு சொல்லுவாங்க, நான் 2 நாள் கழித்து தேடி பிடிச்சி என்ன செஞ்சிடறேன் அப்படின்னு. அப்புறமா ஒரு எண்ணம் வந்தது, இல்லை சீக்கிரமாக அதை சீக்கிரமாக சரி, அப்போ சாயங்காலமாக நான் ஏதாவது ஒரு வழி பண்ணி போகிறேன். அப்புறம் தோணுச்சு, உடனடியாக செய். அவ்வளோதாங்க. அவருக்கு எல்லாம் ரெடி பண்ணினேன், நான் போய் குளித்தேன். ஏதேனும் ஒரு விதத்தில் அவர் என்ன கேலி பண்ணக்கூடாது சொல்லிட்டு செய்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு என்ன அவர் ஏற்றுக்கொள்கிற இது கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணேன், ரொம்ப யோசனையாக இதை நான் சொன்னால் அவர் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா சொல்ல முடியாது. அதனால் நான் பக்கத்தில் கோவில் வரைக்கும் போயிட்டு வரேன். அவர் சிரிக்கவும் செஞ்சார். ஆனால் நான் குளிச்சு புறப்பட்டு கையில் காசு எடுத்துட்டு நான் நேரடியாக போனேன். உண்மையில் அந்த இடம் கூட எனக்கு கரெக்டாக தெரியுமான்னு தெரியாது. ஆனாலும் நான் 2 பஸ் ஏறி அந்த பக்கமாக சுற்றி 3ஆவது பஸ்ஸு, அந்த பஸ்ஸெல்லாம் ஏறி போய் அந்த இடத்த எடுத்து அங்கே போனால் அவங்க கடை 10 மணிக்கு தான் திறப்பாங்களாம். நான் போயிட்டேன், 8:45 போயிட்டேன். முதல்ல 9 மணி நினச்சேன், அப்புறம் 8:45 ஒரு சாப்பாடு கொடுத்து நான் கிளம்பிட்டேன். போய் அந்த கடையை தேடி கண்டுபிடிச்சிட்டேன். அங்கே ஒருத்தர் மட்டும் செல்ஃபோனில் வேலை பார்த்துட்டு இருக்கிறார். அவர் பேசிகிட்டு இருக்கார், மற்ற எல்லாம் தூக்கம், எல்லாம் க்ளோஸ்ட். நான் போயிட்டு முதல்ல இதுதானா கடை அவர்கிட்ட கேட்குறேன், நேற்றுக்கு நீங்கள் இதில் ஒரு லேடி நின்னாங்களே உங்கள் கூட, ஆமாம் இதானா கடை, ஆமாம். அப்போ தெரிஞ்சிச்சு. உடனே காசு எடுத்து இது நேற்றுக்கு என்கிட்ட தெரியாமல் வந்துருச்சு, அதை நான் கொடுக்கறதுக்காக வந்தேன். அவர் அந்த செல்ஃபோனில் தான் கவனமாக இருக்கிறார். அவருக்கு நீ வந்தா என்ன போனா என்ன எதை பற்றி யோசிக்கல. அதை வாங்கினார், போட்டார் உள்ள. நான் பாட்டுக்கு நடந்தேன். அப்போ நினச்சேன், எனக்குள்ளே ஒரு சின்ன சமாதானம் வருமா அப்படி. ஆனாலும் அடுத்த பஸ்ஸை பிடிச்சி நான் ஏறி வரும்பொழுது கூட உட்கார்ந்து. ஆனால் அன்று மாலை 3 மணி ஜபத்தில் தான் இந்த சமாதானம் எனக்கு திரும்ப கிடைத்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது ஒரு சின்ன காரியம், இன்னும் நிறைய சொல்லலாம்.
நமக்கு அந்த நேரங்கள் நிறைய இது நான் அனுபவித்தேன். ஆண்டவர் என்னிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் பாருங்க. ஒரு 10 ரூபாய். கோடி எடுத்தாலும் பிரச்சனை தான். கோடிக்கும் 1 ரூபாய்க்கும் ஒரே அளவு. அதில் கவனமாக இருங்க. அவங்க கோடி எடுக்கிறாங்க, நான் 10 ரூபாய் தானே சொல்லாதீங்க. 1 ரூபானாலும் நமக்கு உரியது இல்லாதது பொழுது, ஏன்னா ஆண்டவர் அப்படியே பேசினார். அவனுடைய காசு இப்போ உங்கையில் 10 ரூபாய். எவ்வளவோ சமாதானம். எத்தனை ஊழியர் சொன்னாங்க தெரியுமா, இதெல்லாம் என்ன சிஸ்டர், எங்களுக்கெல்லாம் எத்தனையோ நடக்குது. இல்லை, என்னிடத்தில் இவ்வளவு எதிர்பார்க்கிறவர் பிறர் அன்பை எப்படி எதிர்பார்ப்பு. எத்தனை அன்பில் யோசிச்சு பாருங்க. எத்தனை பிள்ளைகளுக்கு கல்யாண வீட்டில் அத்தை தெரியாது, எத்தனை பிள்ளைகளுக்கு கல்யாண வீட்டில் சித்தப்பா தெரியாது. யோசிச்சு பாருங்க. பார்த்ததே கிடையாதுன்னு சொல்லும் கல்யாண வீட்டில் நின்னா. அப்படி ஒரு உறவு. தம் சொந்த சகோதரிகளை வெறுப்பவர்கள், கொலையாளிகள், அவர்கள் பொய்யர்கள். 2மே பெரிய கட்டளை. இந்த கட்டளையில் மீறிய ஒருத்தரும் உள்ள போக முடியாது. நீ அழுது கேட்டாலும் போகும். இது பெரிய கட்டளை. 2 கட்டளையை மீற யார் போக முடியும்? கண்ணுக்கு புலப்படாத தேவனை விசுவாசி, தேவனை நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு கண்ணுக்கு தெரிகிற சகோதர சகோதரி வெறுப்பவர்கள். அப்போ பிறர் அன்பும் வேணும். 2ல் நான் கடவுளை மட்டும் நேசிக்கிறேன்னு சொன்னால் போதாது. 2 வேணும். உலகத்தோடு 2 வேணும். தேவனையும் நேசிக்கணும். அந்த ஸ்நேக அக்கினி எனக்குள்ள பற்றியறிய பிறர் மீதும் என்னால் அன்பு. அங்கிருந்து இருந்த இந்த தேவ அன்பு இல்லாமல் பிறர் அன்பு எப்படி வரும்? அவரே நமக்கு அன்பை சொல்லி கொடுத்தார். எப்படி? தன்னுயிரை நமக்கு தந்தார். தன்னுயிரை. யாருக்கு உயிரை? எத்தனையோ வர சிலுவையில் அரைஞ்சிருக்கலாம். பரிசுத்த ரத்தம் அவர்கிட்ட மட்டும்தான். அதனால் அவர்கிட்ட மட்டும்தான் எடுக்க முடியும். தன்னைத்தாமே ஜீவன். யாரையோ கூப்பிட்டு செய்யலை, நீங்கள் செய்யுங்கப்பான்னு சொல்லலை. தன்னை, அந்த அன்புக்கு அதே இணையான கட்டளை தான் பிறர் அன்பு. நீங்கள் சொல்லுங்கள், இந்த ஒரு 10 ரூபாய் ஒன்றுமே இல்லை, மேட்ரே இல்லைங்கிறோம். இதில் என் ஆண்டவர் இவ்வளவு தூரம் பேசியிருப்பார்னா நாம் எந்த அளவுக்கு பிறர் அன்பில் இருக்கணும் யோசி. நம்முடைய அன்பெல்லாம் எங்கெங்கே போகுது? குப்பை. நான் என்ன அப்படி தான் நடப்பேன். எவ்வளவோ நான் செய்திருக்கிறேன், இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் நம்முடைய அன்பு குறைவுபட்டது. அதனால தான் அன்பே கடவுள்னு சொல்லக்கூடாது. கடவுள் அவருக்கு தான் அந்த அன்பு மேலோங்கின அன்பு. அதனால் 2 அன்பும் வேணும். நான் தேவனை நேசிக்கிற எத்தனை பேர் பகையாளியாக இருந்து கொண்டு சொல்லுகிறார், கிருபை போயிடும், அந்த இரக்கம் கிடைக்காது. நல்லா இருப்பீங்க, இருதயத்துக்குள்ள சமாதானம் வரவே வராது. அதான் முதலாவது ஒரு வசனம் சொன்னேன் இல்லையா? என்ன வசனம்? இந்த செய்தி தொடங்கிறதுக்கு முன்னால் நான் பாடி வசனம் சொன்னேன் இந்த செய்திக்காக. யாராவது கேட்டிங்களா? நான் உங்களை அன்பு செய்தது போல ஒருவரை ஒருவர். அது எங்கே இருக்கு? பைபிளில் இருக்கு. அப்படிதானே? பைபிளில் இருக்கா இல்லையா? கல்யாணங்களில் அதானே பாடுவீங்க. அல்லேலியாவுக்கு இதுதான் பாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? கல்யாண பூசையில் அதிகமாக பாடுறது இதுதான். அப்படிதானே? இது எங்கே இருக்குன்னா யோவான் நற்செய்தியில் 13ஆம் அதிகாரத்தில் 34-35 நினைக்கிறேன். தொடர்ந்து அதில் அது கூடவே அந்த வசனம் தொடர்ந்து வரும். நீங்கள் பிறரை அன்பு செய்வதை பார்த்தா தான் நீங்கள் என் சீடர்கள் என்பதை மற்றவர்கள் அறிந்து கொள்வார்கள். மற்றவர்கள் அறிந்து கொள்ளணும். நான் நேசிக்கிறேன் சொல்றதுல அல்ல. என்னுடைய நேசம் முதலாவது பரலோகம் அங்கீகரிக்க வேண்டும். 2வது சுற்றிலும் இருக்கிறவர்கள் பிறர் அன்பில் நிலைத்திருக்க. தேவ அன்பு இல்லாம, இறை அன்பு இல்லாம பிறர் அன்பு வராது. அந்த நேசம் எனக்குள்ள பற்றி எறியணும். அதான் அந்த அன்பு தீ. அது எனக்குள்ள பற்றியறிய பாதாளத்தின் வாய்கள், பகை, வெறுப்பு, கசப்பு வேர்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகும். ஒரு வசனத்தை எழுதி எடுத்துக்கொள்ளுங்க. எனக்கு இதை ரொம்ப சொல்ல முடியாது. எபிரேயர் புத்தகம் 12வது அதிகாரம், எபிரேயர் புத்தகம் 12வது அதிகாரம் 14-15 நினைக்கிறேன். இயன்ற அளவு எல்லோரோடும் சமாதானமாய் இருங்கள். அமைதின்னு போட்டிருக்கோம். அமைதின்னு உடனே வசனம் கேட்டால் அப்படியே உட்கார்ந்துக்கோம்ல, அந்த அமைதி அல்ல. இருதயத்தில் தோன்றுகிற ஒரு சமாதானம். சமாதானமாக இருங்கள். ஏன்னா உங்களுடைய கிருபை, தேவனுடைய கிருபை இழந்து விடாதபடி. எபிரேயர் புத்தகம் 12வது அதிகாரம் 14-15. சமாதானமாக இருக்க முயலுங்கள், பரிசுத்தத்தை நாடுங்கள், பரிசுத்தமின்றி ஒருவரும் கடவுளை தரிசிக்க முடியாது. அந்த கிருபையை, இரக்கத்தை, தயவை நீ போய் நிற்கும் பொழுது
அதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பிறர் குற்றத்தை மன்னித்தா தான் தேவனும் உன் குற்றத்தை. மார்க் 11:25 தெளிவாய் சொல்லுவார். நீ ஜெபிக்க நீ நிற்கும் பொழுது உன் சகோதரோடு யாருக்கேனும் மனத்தாங்கல் இருந்தா அவர்களை மன்னி. அப்பத்தான் தேவனும் உன் குற்றத்தை என்ன செய்வார்? அவர் சொல்லி தந்த ஜபத்திலேயே அப்படித்தானே இருக்கு. பிறர் குற்றங்களை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் பாவங்களை கசப்புவே. அதான் உள்ள வருது. அந்த கசப்பு வெறுப்பு ஒரு சின்ன காரியத்தில் தொடங்கிறது. அது பூவில் இருக்கலாம், ட்ரெஸ்ஸில் இருக்கலாம், 50 ரூபாயில் இருக்கலாம், ஏதோ ஒன்று ஒரு சப்ப மேட்டரில் தொடங்குது. அது கொழுந்து விட்டு வேறாய் ஆழத்துக்குள்ள போயிருது. அதை எடுக்க முடியல. இந்த ஆழம் இருக்கு. இதுல யாருக்காவது அப்படி கசப்புவே உங்கள் சகோதர சகோதரியோடு இருந்தால் இந்த அக்கினி அதை சுட்டரிக்க வேண்டும். கசப்பு வேரோடு ஆண்டவர் ஆசீர்வதிக்க மாட்டார், குணம் பெற முடியாது, எந்த வித நன்மைகளையும் கடவுளுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது. கசப்பு வேர் உங்களுக்குள் அந்த நச்சு வேர் இல்லாதபடி பார்த்து கொள்ளுங்கள். அப்ப தேவ அன்பு மட்டும் இருந்தா போதாது, பிறர் அன்பு வேணும். அது என்னென்ன லெவல், நான் சொன்னது ஒரு சின்ன ஒரு லெவல்ல சொல்லியிருக்கேன், சின்ன காரியம். இப்படி எவ்வளவோ சம்பவங்கள். ஒவ்வொன்றுலையும் பிறர் அன்பை நீங்க எப்படி வெளிப்படுத்துவீங்க? அந்த செகண்ட்ல காட்டுறது தான். அதுக்கு பிறகு அந்த நேரம் வராது. அந்த செகண்ட்ல மனதுக்குள்ள தோணணும், இதை செய்ய வேண்டும். திருப்பி அந்த காலம் வராது. அதே நபர் கிடைக்க மாட்டார். அன்னைக்கு நான் சரி செஞ்சிட்டேன், உடனே போய் அன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள சில காரியங்கள் வாழ்நாள் முழுவதும் அதற்குரிய நேரம் காலம் கிடைக்காது. சொல்லுகிற நேரத்தில் கசப்பு வேரை எரித்து போட்டு விடுங்கள். உள்ளிருக்கிற கசப்பு வேர் இன்னும் இன்னும் அதிகமாக வளராதபடி. அதான் அடுத்த அந்த வார்த்தை வாசிங்க. இதாங்க கிருபை போயிடும். அதனால தான் நிறைய காரியங்கள், நோய் குணமாகலை, சாபம் போகலை, பிணி போகலை, வியாதி போகலை, பிள்ளைகளுக்கு முன்னேற்றம் இல்லை, வீட்டில் கடன் போகலை, வீடு கட்ட முடியல, திருமணம் நடக்கலை. கசப்பு வேர் குப்பையில் போட்டுருங்க, அதை எரித்து தூர போட்டுருங்க. நீங்கள் போய் காலையில எல்லாம் விழ வேண்டாம், மன்னிச்சுட்டு விட்டுருங்க. ஆண்டவர் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தருவார், அவங்களே வருவாங்க. எவ்வளவு பெருசாக இருக்கட்டும், தேவன் உங்களை 1000 மடங்கு ஆசீர்வதிப்பா. வெறும் ஆண்டவரை மட்டும் நான் அன்பு செய்கிறேன் கிடையாது, ஆண்டவர் அதை குப்பையில் போடுங்கிறார். அந்த அன்பு அல்ல, 2 கண்கள். தேவனை எப்படி நேசிப்பீர்களோ அதற்கு இணையாக பிறரையும் நேசிக்க வேண்டும். அதான் நான் சொன்னேன், பொன்மொழின்னே நம்ம இதில் போட்டிருக்கோம். 7:12 மத்தேயு. பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களோ அப்படியே நீங்களும் மற்றவர்களுக்கு. அப்போ பாவம் கிடையாது, பகை வராது, வெறுப்பு வராது, கசப்பு வராது, வேறு உள்ள தோன்றாது. அதெல்லாம் எரிஞ்சு சாம்பலாகும்படி இந்த தேவ ஸ்நேக அக்கினியை இன்னும் கொழுந்து விட்டு எரிய விடுங்க. அந்த அக்கினி உங்களுக்குள்ள பற்றி எரியட்டும். தேவ ஸ்நேக பாதாளத்தின் அந்த உள்ள இருக்கிற கசப்பு, வெறுப்பு, வைராக்கியம், வஞ்சம், பெருமை, இருமாப்பு, அகம்பாவம், ஆணவம் எல்லாம் எரிந்து போக அன்பு, சமாதானம், சந்தோஷம், விடுதலை, சுகம், ஜெயம், பலம், ஐஸ்வர்யம், செழிப்பு எல்லாம் அந்த அக்கினி நமக்கு தரும். ஊடுருவ குத்தியவனுக்கும் பார்வை கொடுத்த தேவன் அவர். அந்த அன்புக்கு இணை இந்த உலகத்தில் ஒருத்தருக்கும் கிடையாது, எங்கிருந்தும் கிடையாது. இயேசு ஒருவரால் மாத்திரம். அவரை நேசிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு என்னை சுற்றியிருக்கிற என் சகோதர சகோதரி வெறுத்தால் நான் கொலையாளியும் பொய்யலுமாகிறேன். எனக்கு பரலோக ராஜ்யத்தில் இடம் இல்லை. எழும்புவோம். கரங்களை தட்டி நாம் ஒரு பாடல் 2 வரிகளை பாடிவிட்டு நேராயிடுச்சு, 3 நிமிஷம் கூட ஆயிடுச்சு. கண்களை மூடுவோம். பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவின், கரங்களை தட்டி, பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவின்னும் கைமணியாமே அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். துணிவுடன் உடலை சுடக் கொடுத்தாலும் பணிய அன்பில்லா பயனதில் இல்லை. அன்பே பிரதானம், சகோதர அன்பே பிரதானம். என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும்
அன்பில்லையானா அதில் பயனில்லை. அன்பே சகோதர அன்பே பிரதானம். பல பல பாஷை படித்தறிந்தாலும் கலகலவென்னும் கைமணியாமே. அன்பே பிரதானம். சகோதர அன்பே பிரதானம். என் பொருள் யாவும் ஈந்தளித்தாலும் அன்பில்லையானா அதில் பயனில்லை. அன்பே பிரதானம். சகோதர அன்பே பிரதானம். துணிவுடன் உடலை சுடக் கொடுத்தாலும் பணிய அன்பில்லா பயனதில் இல்லை. அன்பே பிரதானம். சகோதர அன்பே பிரதானம். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்படவென்றும் மேன்மை பெற்றோங்கும். சகலமும் தாங்கும் சகலமும் நம்பும் மிகைப்படவென்றும் மேன்மை பெற்றோங்கும். அன்பே பிரதானம். சகோதர அன்பே பிரதானம். அன்பே பிரதானம். சகோதர அன்பே பிரதானம். அப்படியே உள்ளங்களை தாழ்த்துவோம். அப்பா, உம்மை ஊடுருவ குத்தியவனுக்கும் பார்வை கொடுத்த தேவன், உம் அன்புக்கு ஈடு இணை இல்லை அப்பா. உம் கடைசி துளி இரத்தத்தையும் எங்களுக்காக கொடுத்தீரப்பா. உம்முடைய அன்பின் நேச அக்கினி எங்களுக்குள் பற்றி எரியட்டும். ஒருவேளை எங்களுக்குள் பாதாள அக்கினி, வெறுப்பு, கசப்பு, வைராக்கியம், பெருமை, இருமாப்பு, பகை இவைகள் இருக்குமானால் இன்று எங்களுக்குள்ளிருந்து அது எரிந்து சாம்பலாகட்டும் அப்பா. உம்முடைய அக்கினி அவைகளை சுட்டரித்து அன்பினால் நிரப்பட்டும். அன்பின் நேச அக்கினி கொழுந்து விட்டு எரியட்டும் அப்பா. நான் எத்தனை காணிக்கை கொடுத்தாலும், உலகின் தலை சிறந்த காணிக்கையை கொடுத்தாலும் அன்புக்கு அது ஈடாகாது. உலகத்தின் அத்தனை பாஷைகளை பேசினாலும் அன்புக்கு அது ஈடாகாது. நான் தீயில் நான் சுடும்படி என்னையே தீக்குள் நான் என்னை தைரியமாய் போட்டாலும் அன்புக்கு ஈடாகாது. நான் இதோ என் குடும்பத்தில் என் சகோதர சகோதரோடு இணைந்து வாழும்படி, கணவன் மனைவியாய் குடும்பமாய் வாழும்படி, என் கணவனோ என் மனைவியோ என் சகோதரனோ சகோதரியோ அவர்கள் சிறிய தவறை செய்துவிட்டு ஒரு பொய்யை சொல்லும் பொழுது அது பொய்தான் என்று தெரிந்தும் கூட அதை அவர்கள் சொன்னதை நான் நம்புகிறேன், அன்பினால் நம்புகிறேன். ஏன் இதை நான் பெரிதுபடுத்தினால் வீட்டில் கலகம் உண்டாகும், வெறுப்பு உண்டாகும், பகை உண்டாகும். ஆதலால் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், அதை நான் நம்புகிறேன் என்று விட்டு கொடுக்கிற உள்ளம். கசப்பு வேரை உருவாக்காதபடி, கசப்பு வேரை அடியோடு எரித்து சாம்பலாக்கி அன்பு தீ பற்றி எரிய சகலமும் தாங்கி சகலத்தை நம்புகிற அன்பு மிகப்பெரிய அன்பு. அந்த அன்பு நேச அக்கினி எங்களுக்குள் பற்றி எரியட்டும். யாரெல்லாம் விட்டு கொடுத்திருக்காங்களோ அவங்க அத்தனை பேர் உள்ளத்திலையும் இந்த நேச அக்கினி, தேவ சிநேக அக்கினி ஊடுருவ குத்தியவனுக்கும் பார்வை கொடுத்த என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நேச அக்கினி அவர்களுக்குள் பற்றி எரியட்டும், பற்றி எரியட்டும். நான் கடத்தி விடுகிறேன். உள்ள இருக்கிற கசப்பு, வெறுப்பு, பகை எல்லாவற்றையும் சுட்டெரித்து அன்பு பிரதானமாய் மாறட்டும், அன்பு பிரதானமாய் மாறட்டும். இறை அன்போடு கூட பிறர் அன்பும் அவர்களுக்குள் தழைத்து ஓங்கட்டும். கசப்பு வேர்கள் இன்றே சுட்டரிக்கப்படட்டும். சாத்தான் ஓடுவானாக. இதை கண்டு சாத்தான் ஓடுவானாக. இப்பொழுதே விட்டு கொடுத்தவர்கள் யாவருக்கும் பிணிகள் மறையட்டும், வேதனைகள் மறையட்டும், கடன்கள் மறையட்டும், எல்லா விதமான பிணிகள், வியாதிகள், நோய்கள், பலவீனங்கள் மறையட்டும். சரீரத்தின் குறைபாடுகள் ஒளிந்து போகட்டும். வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் தீரட்டும். சகலமும் சமாதானமாய் உண்டாகட்டும். சமாதானத்துக்குள் சகலமும் கடந்து வரட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உம்முடைய ஆசீர்வாதம் இவர்களுக்குள் தங்குவதாக இயேசுவின் நாமத்தினால் கேட்கிறோம் பிதாவே. சத்தமாக ஆமென். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தும்.